ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2020லேருந்து 24 வரை மொத்தம் 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட 5 மார்க் கொஷின்ஸ் யூனிட் வைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 5 to 8, யூனிட் 1 to 4க்கான வீடியோ 5 மார்க் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. யூனிட் 5 ஆயத்தொலை வடிவியல் 10th மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 216, எடுத்துக்காட்டு 5.6 நாற்கரத்தின் பரப்பை காண்க. இந்த கொஸ்டின் 2023ல் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் 215, எடுத்துக்காட்டு 5.4 பிசியின் மதிப்பு காண்க. இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 218, எக்ஸசைஸ் 5.1 5.1ல நாற்கரத்தின் பரப்பை காண்க. 2024ல் இந்த கொஸ்டின் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5.1ல 5வது சம், அடுத்த வாரம் 6வது சம். கேயின் மதிப்பு காண்க. பேஜ் நம்பர் 243, எக்ஸசைஸ் 5.4 5.4ல 8வது சம் அப்புறம் 9வது சம், இந்த 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. மையக்குத்து கோட்டின் சமன்பாட்டை காண்க. 8வது சம், இது 2024ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th சம், நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. பேஜ் நம்பர் 226, எக்ஸசைஸ் 5.2 13வது கொஸ்டின் 2022ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஓர் இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. பேஜ் நம்பர் 237, எக்ஸசைஸ் 5.3 9th சம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த சம் வந்து புக்ல இல்ல. அதாவது புக் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. 2020ல இந்த கொஸ்டின் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புக் சேஞ்ச் பண்ணிருக்காங்க 2-3 டைம்ஸ். அதனால இந்த கொஸ்டின் இப்போ புக்ல இல்ல. நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலோ, இந்த கொஸ்டின் புக்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலோ கமெண்ட்ல வந்து போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த கொஸ்டின் 2022ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ் வெட்டுத்துண்டானது ஒய் வெட்டுத்துண்டின் அளவை விட 5 அலகுகள் அதிகமாக கொண்ட ஒரு நேர்கோடானது 22 - 6 என்ற புள்ளி வழியே செல்கிறது எனில் அக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இந்த கொஸ்டினும் புக்ல இல்ல. யூனிட் 6 முக்கோணவியல். இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் 2024ல ஒரே ஒரு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் இந்த யூனிட்ல இருந்து கேட்டிருப்பாங்க. 2022ல ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. மற்ற யூனிட்ல எல்லாம் 2 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. யூனிட் 6 பேஜ் நம்பர் 262, எடுத்துக்காட்டு 6.21 கலங்கரை விளக்கம் சம். இந்த கொஸ்டின் கலங்கரை விளக்கத்துல ஏற்ற கோணம் சம். இங்க ஏற்ற கோணம்னு இருக்கு பாருங்க, ஒரு இது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி. ஏன்னா கலங்கரை விளக்கம்னு 2 சம் இருக்கு. இதுல ஏற்ற கோணம் சம்.
யூனிட் 6 எடுத்துக்காட்டு 6.22. இந்த கொஸ்டின் 2 தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 2022 2024ல கேட்டிருக்காங்க. கோபுரம் சம். கோபுரத்துல ஏற்ற கோணம் சம். கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள். கோபுரத்தின் உயரத்தை காண்க. 269 எக்ஸசைஸ் 6.3ல 3வது கொஸ்டின். 60 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்ச கொஸ்டின் எடுத்துக்காட்டு சம். கோபுரம் சம் தான். ஏற்ற கோணம் சம். கோபுரத்தின் உயரத்தை காண்க. இந்த கொஸ்டின் இறக்க கோணம் சம். கோபுரம் சம் தான். கோபுரம் சம். இறக்க கோணம். விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. பேஜ் நம்பர் 269 எக்ஸசைஸ் 6.3 6.3ல 5வது சம் கலங்கரை விளக்கம் சம். ஃபர்ஸ்ட் பார்த்த கலங்கரை விளக்கம் சம். கலங்கரை விளக்கம் ஏற்ற கோணம் 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. இதுவும் அதே மாதிரி சம் தான். கலங்கரை விளக்கம் இறக்க கோணம் சம். 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க. 2023ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 290 எக்ஸசைஸ் 7.1 உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. 2023ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 297 எடுத்துக்காட்டு 7.23 இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. பேஜ் நம்பர் 298 எக்ஸசைஸ் 7.2 இந்த கொஸ்டின் 2020ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 299 எடுத்துக்காட்டு சம் 7.24 இந்த கொஸ்டின் 2021ல கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சா போதும். சம் ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டுக்கு ஃபுல்லாவே. பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. நம்பர் 298 எக்ஸசைஸ் 7.2 10வது சம். பாலின் மொத்த விலையை காண்க. இதுல உள்ள நம்பர்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 302 எக்ஸசைஸ் 7.3 எக்ஸசைஸ் சம் 7.3 செகண்ட் சம். நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. இந்த கொஸ்டின் 2022ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கணக்குக்கு மேக்ஸ்க்கு மட்டும் வீடியோ போடல. சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு உங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ்ல டீச்சர்ஸ் லெசன் எடுக்கும் போது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியறப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த கிளாஸை கவனிப்பீங்க. நீங்க இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க லெசன் எடுக்கும் போதே, இந்த சம் எடுக்கும் போதே நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த கொஸ்டினை பார்ப்பீங்க. பேஜ் 300 எடுத்துக்காட்டு 7.326
எடுத்துக்காட்டு சம் 7.26 கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. நம்பர் 303 எடுத்துக்காட்டு 7.21 பனிக்கூழ் சம். பனிக்கூளை நிரப்ப எத்தனை கூம்புகள் தேவை? இந்த கொஸ்டின் 2024 ரீசெண்டா கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும். பேஜ் நம்பர் 334 பயிற்சி 8.3ல 7th சம். இந்த கொஸ்டின் 2 டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 2020-23ல 2 டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 331 எடுத்துக்காட்டு 8.19. பேஜ் நம்பர் 340 எடுத்துக்காட்டு 8.30 NCC NSS சம். பேஜ் நம்பர் 341 எக்ஸசைஸ் 8.4 பயிற்சி 8.4ல 6வது சம். பேஜ் நம்பர் 325 பயிற்சி 8.2ல 5வது சம். மாறுபாட்டு கெழுவை காண்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த சம் 7 போட்டிகளில் ஒரு கிரிக்கெட் வீரர் இழுத்த ஓட்டங்கள் முறையே 70, 80, 60, 50, 40, 90, 95 எனில் திட்ட விளக்கம் காண்க. இந்த சம் இப்போ புக்ல இல்ல. அந்த கொஸ்டின் 2020ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.